இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கூட்டமா இருக்கு. அங்க போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படி. வெளில வர்றதுக்குள்ள நம்ம வந்து கொஞ்சம் அதை கிளீன் பண்ணிடுவாங்க. நிறைய பைக்கும் நிக்கு, நிறைய காரும் நிக்கு. போற இடம் இருக்கும். இந்த குப்பை மாதிரி உள்ள இடங்கள்ல தான் நீங்க இறங்கி வந்து போற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருந்து பார்க்க உங்களுக்கு வியூ பாயிண்ட் நல்லாவே இருக்கும். லாஸ்ட்ல வந்தீங்கன்னா இங்க ஒரு ரெண்டாவது ஒரு அணைக்கட்டு இருக்கு. நான் சும்மா அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அழகான இடத்த பதிவு பண்றதுக்காக மட்டும் தான் அந்த இடத்துக்கு வந்துரும். பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சைட்ல அந்த களக்காடு மலை இது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க இருந்து பார்த்தா தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வரதராஜன். லைட் ட்ரிப் சேனலுக்கு உங்க எல்லாத்தையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இதுதான் எங்களோட முதல் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்காக நல்ல வீடியோ போட ட்ரை பண்றோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சுத்தமல்லி அணைக்கட்டு தான் வந்திருக்கோம். இந்த சுத்தமல்லி அணைக்கட்டு எங்க இருக்குன்னா திருநெல்வேலி மெயின்ல இருந்து நீங்க சேரமாதேவி போற ரூட்ல வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல சுத்தமல்லி விளக்குல இருந்து லெஃப்ட் சைட்ல உள்ள கடைசியில வரும். இன்னைக்கு சண்டேங்கிறனால ரொம்ப கூட்டமா இருக்கு. அங்க போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. அங்க நிறைய மக்கள் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பிள்ளைங்க இந்த மாதிரி லீவு அப்படிங்கறதுனால அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. வாங்க நம்ம பக்கத்துல போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த சைடுல ஒரு சின்ன ஒரு அணைக்கட்டு மாதிரி இருக்கு. அந்த அணைக்கட்டுக்குள்ள இறங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது வந்து வாய்க்காலாம் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி போகுது. அது ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த சைட்ல உங்களுக்கு ஆறு இருக்கு. அந்த சைட்ல எல்லாருமே குளிப்பாங்க. ஆனா இது பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த இடத்துல இப்ப கொஞ்சம் அமளி செடியா இருக்கு. இதை வந்து இந்த வெள்ளம் வர்றதுக்குள்ள நம்ம வந்து கொஞ்சம் இதை கிளீன் பண்ணிடுவாங்க. அந்த சைட்ல தான் குளிக்கிறதுக்கு உண்டான இடம் இருக்கு. இது ஒரு சின்ன அணைக்கட்டு. தேவைன்னா அந்த அணைக்கட்டை வந்து அவங்க வாய்க்காலுக்கு தண்ணி போகணுமா வேண்டாமான்னு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது குட்டியா இருக்கும். ஆனா அந்த அணைக்கட்டு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அந்த சைட்ல இருக்க அணைக்கட்டு கொஞ்சம் பெருசா இருக்கும். அது இனிமே தான் போறோம். அங்க போய் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த வாய்க்கால்ல இருந்து வர்ற தண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த சைட்ல ஃபுல்லா விவசாயத்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுது. நிறைய பேர் இங்க பாருங்க வாழை போட்டிருக்காங்க. அந்த சைட்ல அப்படி நெல் இங்க ஃபுல்லுமே விவசாயம் வந்து இந்த வாய்க்கால்ல இருந்து வர்ற தண்ணி பம்பு செட்ல இருந்து உங்களுக்கு இது ஃபுல்லாமே தண்ணி இறைச்சி இங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறதாங்க. இதனால இந்த இடம் ஃபுல்லா செழிப்பா இருக்கு. ஒரு சைடு வாய்க்கால் எண்டை நான் அப்பல காமிச்சேன். இது வந்து அதர் எண்டு. இங்க இருந்து அப்படியே நேரா வந்து வாய்க்கால் கன்னியூ ஆகி போகுது. அந்த அணைக்கட்டுல வந்து இந்த நீரை வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா அந்த சைட்ல தண்ணி உங்களுக்கு வராது. நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்களா, இங்க நிறைய கார் நிறைய கூட்டமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ரொம்ப கூட்டமா இருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சொன்ன மாதிரி நிறைய பைக்கும் நிக்கு, நிறைய காரும் நிக்கு. போற இடங்கள் ஃபுல்லுமே வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைட்ல வந்து பைக் விட்டுருக்காங்க. இந்த அணைக்கட்டு வந்தாச்சு. இந்த அணைக்கட்டு எப்படி இருக்குன்னு பக்கத்துல பாருங்க. அங்க பாருங்க, அங்க ஜாலியா அப்படி குழந்தைங்களோட குளிச்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்க வந்து உங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். குழந்தைங்களை கூப்பிட்டு இங்க சாப்பாடு கொண்டு வந்துட்டு அப்படி சாப்பிட்டுட்டு குளிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு பேர் குளிக்கிறாங்கன்னு பாருங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம். சண்டே அந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கூட்டங்கள் இருக்கும். இந்த குளிக்கிறவங்க எல்லாருமே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாட்டின்லாம் சொல்லி ரொம்ப ஜாலியாக இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க வந்து எங்ககிட்ட வீடியோ எடுத்து எங்களுக்கு எங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவங்க நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு ஒரு சாரி. அணைக்கட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி போகுது. அதனால வந்து லேசாக தான் திறந்து விட்டுருக்காங்க. ஆனால் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் அதிகமாக திறந்து விட்டாங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக போகும். அந்த டைமில் வந்து இந்த இடத்துல உட்காந்து நம்ம குளிக்க முடியாது. ஏன்னா தண்ணியோட இழுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தையோட கூட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு குளிக்கிறத மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. மணலாக இருக்கிற இடத்துல அந்த சைடில் போய் குளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பாசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால இந்த இடத்துல குளிக்க வேண்டாம். இது என்னோட ரெக்வெஸ்ட்டு.
மாமா ஐ லவ் யூ சொல்லு. காட்டு ஐ லவ் யூ காட்டு. ஐ லவ் யூ. ஹாப்பி கையை காட்டு. இப்படி இப்படி இருக்காரு முன்ன கொண்ட கையை காட்டு. இடம் இருக்கும். அந்த குகை மாதிரி உள்ள இடங்கள்ல தான் நீங்க இறங்கி வந்து போற மாதிரி இருக்கும். இறங்கி போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க. வழியா போனீங்கன்னா அணைக்கட்டு வழியா நம்ம அந்த குடிக்கிற இடத்துக்கு போகலாம். இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இது நல்ல ஒரு இடமா இருக்கும். நான் சொன்ன அந்த அருவி இடம் இதுதான். இந்த இடத்துல இருந்து பார்க்க உங்களுக்கு வியூ பாயிண்ட் நல்லாவே இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு அதிகமாக தண்ணி போச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். கீழே வந்து அந்த தண்ணி வந்து வேகமாக உழுதுனால அந்த இடத்துல மணலாக தான் இருக்கும். இப்போ அணைக்கட்டை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால வந்து தண்ணி கம்மியாக போகுது. அணைக்கட்டு உள்ள தண்ணி திறந்து விட்டாங்கன்னா ரொம்ப அதிகமாக போகும். அந்த இடத்துல கொஞ்சம் குளிக்காதுங்க, ரிஸ்க்காக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெள்ளம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த அணைக்கட்டுல இந்த மேல வரைக்கும் தண்ணி போகும். இப்போ வந்து அணைக்கட்டை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதனால தண்ணி கொஞ்சம் திறந்து விட்டுருக்காங்க. மற்ற நேரம் வந்து மேல வரைக்கும் போற மாதிரி போகும். அந்த டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. உங்களுக்கு அந்த எண்ட்ல இருந்து நம்ம இந்த எண்டுக்கு வந்துட்டேன். அங்க நிறைய வீடியோ உங்களுக்கு எடுக்கல. ஏன்னா வந்து அங்க நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க, லேடிஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறதுக்காக நாங்க எடுக்காம வந்துட்டோம். இங்க இருந்து பின்னாடி வந்து ஒரு அந்த குட்டியா ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு வந்து போய் பார்க்கலாம் ட்ரை பண்றோம். வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லா ஆள் இல்லாத இடமா இருக்கு. இந்த இடத்துல மேக்சிமம் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. இதை லாஸ்ட்ல வந்தீங்கன்னா இங்க ஒரு ரெண்டாவது ஒரு அணைக்கட்டு இருக்கு. அந்த சைடுல ஒரு அணைக்கட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தாண்டோட இந்த சைடுல ஒரு அணைக்கட்டு இருக்கு. இதை தாண்டோன்னா நேரம் அந்த மலை தான் போகுது. அந்த மலைக்கு போறதுக்கு பாதை இருக்கு. இது வழியா நம்ம போகலாம். ஆனா வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த டைம்ல. நீங்க சாயந்தரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் வசதியா இருக்கும், போய் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா வந்து தனியா போவாதீங்க. ஒரு 4-5 பேரா சேர்ந்து பெரியவங்க கூட போங்க. சின்ன பையங்க யாருமே இந்த சைடுல வராதீங்க. ஆனா அங்க ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. மேல போய் பார்ப்போம். அந்த மலை மேல இருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மழை பெஞ்சு தண்ணி ரொம்ப அதிகமா போற டைம்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப ரிஸ்கா மாறும். இந்த பாறைகள்ல முதற்கொண்டு உங்களுக்கு தண்ணி போயிட்டே இருக்கும். கீழெல்லாம் நிறைய இடங்கள்ல பாலையில கேப் இருக்கு. அந்த கேப்ல வந்து காலை கீழே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இதுவும் கொஞ்சம் டேஞ்சரா போகும். நான் சும்மா அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அழகான இடத்த பதிவு பண்றதுக்காக மட்டும் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். மற்றபடி இந்த இடத்துக்கு வராதீங்க யாரும். வந்து அன்அலௌடு அப்படின்னு சொல்லி எந்த மேல போர்டுங்க இல்ல. மேல வந்து ஒரு குட்டி கோயில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வேற ஒன்றும் மேல இருக்காது. மேல இருந்து நீங்க பார்க்கலாம். சும்மா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வந்து சுத்தி இந்த ஆறுகளை அந்த புல்வெளிகள் எல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் பார்த்து ஏறுங்க, கஷ்டமா இருக்கும். மலை பக்கத்துல வந்துட்டோம். மலையில வந்து குட்டியா வந்து ஸ்டெப் மாதிரி உங்களுக்கு போட்டிருக்காங்க. குட்டியா ஸ்டெப்பு மாதிரி போட்டிருக்காங்க. அது வழியா ஈஸியா ஏறலாம். ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ஒரு சின்ன குட்டி மலை தான். வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. காத்து கொஞ்சம் அதிகமா அடிக்கும் இந்த இடத்துல. மேல ஏற ஏற ஃபுல்லா நமக்கு வந்து வியூ பாயிண்ட் நல்லா தெளிவா தெரியுது. நம்ம அங்க வந்த இடங்கள் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நல்லா உங்களுக்கு தெரியுது.
அவ்வளவு தூரம் அங்க இருந்து இங்க வந்திருக்கோம். அந்த அணைக்கட்டு அங்க பாருங்க, குட்டியா அந்த அணைக்கட்டு அந்த சைடுல இருக்கு. குட்டி அங்க ஒரு சுடலமடா கோயில் ஒண்ணு கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த சைடுல வந்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன நீர்த்தேக்கம் மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்கு. இங்க ஃபுல்லுமே ஆறு ஃபுல்லா வியூ பண்றதுக்கு இந்த மலை மேல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சைடுல அந்த களக்காடு மலை இது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க இருந்து பார்த்தா தெரியுது. அப்புறம் நம்ம வந்த இடத்த பாருங்க, கொஞ்சம் எவ்வளவு தூரம் நம்ம தள்ளி அங்க இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு. கடைசியில தான் வந்து அந்த அந்த கோபமாறு சுத்தமல்லி இறங்குற இடம் காமிச்சோம்னா அந்த இடம் உங்களுக்கு தெரியுது. அங்க இருந்து இவ்வளவு தூரம் நீங்க உள்ள வரணும், வந்தீங்கன்னா தான் இந்த இடத்த நீங்க பார்க்க முடியும். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணல் மாதிரி ஃபுல்லா மணல்லாம் இருக்கு. தண்ணி நிறைய போகும்போது இதை தாண்டி உங்களுக்கு வந்து தண்ணி வரும். அந்த டைம்ல ஃபுல்லுமே வெள்ளமா இருக்கும். ஆனா அந்த டைம்ல இங்க உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மலையை பார்த்தாச்சு, அந்த மலையை விட்டு இறங்கிட்டு இருக்கோம். இப்போ இறங்கி திரும்ப பழைய இடத்துக்கே போறோம். போயிட்டு ஒரு குளியல போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சண்டே வந்ததுக்கு ஒரு நல்லா குளியல போட்டாச்சு. நீங்க ஃபேமிலியா வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து இங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லா வசதியா இருக்கும். சாப்பாடு பண்ணி கொண்டு வாங்க. ஒரு கோயில் மரத்தடிகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. குழந்தைங்களோட வந்து சாப்பிட்டுட்டு சண்டே ஃபுல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் புதுசா நிறைய வீடியோ உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். உங்களோட சஜஷனை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதை வச்சு நாங்க குவாலிட்டியான வீடியோ உங்களுக்கு நான் போடுறோம். தேங்க்யூ. இருக்கிற நம்ம அணைக்கட்டுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து குடிக்க போயிருக்கோம். அது எப்படி இருக்குங்கிறது அதோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வரதராஜன். இந்த வீடியோல வந்து நம்ம கட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வரதராஜன். இந்த வீடியோல கட் பண்ணி சண்டே வந்ததுக்கு ஒரு நல்லா குளியல போட்டாச்சு. நீங்க வந்து வந்தீங்கன்னா கட் பண்ணு.